வெகு காலத்திற்கு முன் ஜனகன் என்னும் மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் விதேகா ராஜ்யத்தின் மிதிலை நகரை சீரும் சிறப்புடனும் ஆண்டு வந்தான். தனது நாட்டு மக்களிடம் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து வந்தான். பல சிறப்புகளுடன் வாழ்ந்து வந்த ஜனகனுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே ஒரு குறைதான் இருந்தது. அனுதினமும் அவன் கடவுளிடம் குழந்தை வரம் வேண்டி மன்றாடினான். ஒரு நாள் ஜனக மன்னன் யாகம் செய்வதற்காக ஓர் நிலத்தை உழுது கொண்டிருந்தான். யாகம் என்பது மிகவும் புனிதமான ஒரு செயலாகும். அவன் நிலத்தை உழுத பொழுது ஒரு தங்கப் பெட்டி கிடைத்தது. அந்த பெட்டிற்குள் ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்ததைக் கண்டு ஜனக மன்னன் ஆனந்தமடைந்தான். அவன் உழுத நிலம் சீதை என்ற பெயர் பெற்றது. அதனால் அந்த குழந்தைக்கு சீதை என்று பெயர் வைத்தான். குழந்தையின் வருகைக்குப் பிறகு மன்னனுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் அடித்தது. பிறகு அவரது மனைவிக்கு ஓர் பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பெயர் ஊர்மிளா என்று வைத்தார்கள். அவர்கள் குழந்தைகள் மேல் பாசமும் அன்பும் வைத்து வளர்த்தார்கள். சிறந்த கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அழகிய அந்த இரண்டு பெண்களும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தார்கள். அன்பு, பாசம், வீரம் போன்ற அனைத்து குணங்களையும் பெற்று சிறந்த இளவரசிகளாக விளங்கினார்கள். ஒருமுறை பரசுராமர் ஜனக மன்னரை காண வந்தார். அவர் தன்னுடன் ஓர் வில்லினை எடுத்து வந்தார். அதை அரண்மனை வாயிலில் வைத்துவிட்டு அவர் மட்டும் உள்ளே சென்றார். அந்த வில்லினை கண்ட சீதா அதனிடம் சென்று அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள். ஜனக மன்னரே, பார்த்தீர்களா உங்கள் பெண்ணை? சாதாரண மானிடர்களால் இந்த வில்லை தூக்க முடியாது. மிகவும் வலிமை வாய்ந்த பலசாலிகளால் மட்டுமே தூக்கக்கூடிய இந்த வைஷ்ணவ வில்லை இவள் தூக்கியிருப்பது எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எனக்கும் இது ஆச்சரியமாக இருக்கிறது குருதேவா. இதிலிருந்து சீதை நமக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவள் என்று தெரியவில்லையா? ஜனகரே, ஒரு நேர்மையான மிகச் சிறந்த உன்னதமான ஒருவரால் மட்டும்தான் இவளை மணக்க முடியும். இவள் வளர்ந்த பிறகு இவளுக்கு பொருத்தமான ஒரு வரனை கண்டுபிடித்து மனம் செய்து வையுங்கள். குருவே, சீதையை பூமியில் இருந்து தங்க கூடையில் கண்டெடுத்த போது அவள் கூடவே ஒரு கனமான வில்லையும் கண்டெடுத்தோம். அது மிகவும் கனமானது. அதை நாங்கள் குதிரைகளை வைத்து இங்கே இழுத்து வரச் செய்தோம். அப்படியானால் அந்த வில்லை முறிப்பவருக்குத்தான் சீதையை மணமுடித்து கொடுப்பேன் என்று ஒரு சோதனையை வைத்து பாருங்கள். தங்கள் அறிவுரைக்கு நன்றி குருதேவா. தாங்கள் கூறியபடியே செய்கிறேன்.